ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லான்ச் ஃபுல் வந்து நாளைக்கு மார்னிங் 5:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்கள்கிட்ட யாருக்கிட்டாவது பைனான்ஸ் காயின் இருந்தாக்கா நீங்கள் இந்த லான்ச் ஃபுல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரூ. 1000 மேக்ஸிமம் ரூ. 10,000 கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்தோன்னாக்கா எப்படி வந்து லான்ச் ஃபுல் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜில் தான் நான் இருக்கேன். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23. ஓகேங்களா, 23க்கு வந்து அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடியூசிங் பயோ ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, பைனான்ஸ் லான்ச் ஃபுல் ஃபார்மிங். ஓகேங்களா, அந்த பயோ வந்து பயோ காயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் இதுக்கு வந்து என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கண்டிஷன் தான். பைனான்ஸோடைய ஓன் டோக்கன் பிஎன்பி வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா எஃப்டியூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டேபிள் கரன்சி, இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பயோ ப்ரோட்டோக்கால் டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபார்மிங் பீரியட் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 10 days இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு மார்னிங் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக நாளைக்கு காலையில் 5:30 மணிலேருந்து 10 நாளைக்கு வந்து இந்த ஃபார்மிங் வந்து நடக்கும். அதனால் வந்து இதில் நல்ல ஏட்ராப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, உங்கள்கிட்ட வந்து பைனான்ஸ் காயின் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா உங்கள்கிட்ட வந்து ஸ்டேபிள் கரன்சி இருக்கணும். ஓகேங்களா, ஸ்டேபிள் கரன்சி வந்து எஃப்டியூஎஸ்டி. ஓகேங்களா, இங்கே எத்தனை மணிக்கு ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டு. இவன் அந்த லிங்க்கை டச் பண்ணுறான், லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஓகேங்களா, இது என்ன ப்ராஜெக்ட்டு, ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இதை பற்றி டீட்டெயிலாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பைனான்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்க அது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸில் வந்து என்றைக்கு வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். பைனான்ஸ் வில் பி ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் த லிஸ்ட் த டோக்கன் மென்ஷடு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு த ட்ரேடிங் ஸ்டார்ட் அட் வந்து 2025 1வது மாதம் 3ஆம் தேதி 10 UTC. ஓகேங்களா, 10 UTCக்கு வந்து டோக்கன் வந்து சேலுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பயோ ப்ரோட்டோக்கால். இது வந்து முழுக்க வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா யூட்டிலிட்டி ப்ரோட்டோக்கால் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கனாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, யூசர் வில் பி ஏபிள் டு லாக் தீர் பிஎன்பி அண்ட் எஃப்டியூஎஸ்டி. ஓகேங்களா, ரிசீவ் பயோ ஏர்ட்ராப். ஓகேங்களா, 10 days இருக்கும். அந்த ஃபார்மிங் வந்து 10 நாள் போகும். ஓகேங்களா, ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா 2024 12வது மாதம் 24. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து தேதி 23, நாளைக்கு காலையில் 24 0 UTC. 0 UTCனாக்கா எவ்ரிடே வந்து மார்னிங் கரெக்டாக இயர்லி மார்னிங் 5:30 AM வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ட்ரேடிங் பேர் பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்டிங் அப்போ வந்து எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பயோ யூஎஸ்டிடி, பயோ பிஎன்பி, பயோ எஃப்டியூஎஸ்டி, பயோ டிஆர்ஒய், இது மாதிரி சொல்லிட்டு 4 ட்ரேடிங் பேரில் வந்து இந்த டோக்கன் வந்து பை சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டோக்கனுடைய நேம் பார்த்தீங்கன்னா பயோ ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா, மேக்ஸிமம் டோக்கன் சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா 3 கிட்டத்தட்ட வந்து 3.25 பில்லியன். ஓகேங்களா, 330 கோடி காயின் வந்து டோட்டல் சப்ளை. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா லான்ச் கோலுக்கு மட்டுமே 3%. ஓகேங்களா, லான்ச் கோலுக்கு கிட்டத்தட்ட வந்து 10 கோடி காயின் வந்து லான்ச் கோலுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யார் இந்த பயோ ப்ரோட்டோக்கால் டீம் வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 3% வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒர்த்து பார்த்திங்கனாக்கா டோக்கனுடைய குவான்டிட்டி 10 கோடி காயின். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சர்க்குலேஷன் சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வருதுனாக்கா 39% வருது. ஓகேங்களா, டோட்டலாக இருக்கிற 100%ல் 40% காயின் வருது. எவ்வளோ காயின் வருதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, கிட்டத்தட்ட வந்து 40%னாக்கா ஒரு 129 கோடி காயின் வந்து வெளியே வருது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பிஎன்பி வந்து லாக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்டேபிள் கரன்சி எஃப்யூடிஎஸ்டி வந்து லாக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். ஹவர்லி ஆட் கேப்னு சொல்லிட்டு வேறு யூஸருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்பி பூலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு வந்து 35,000 காயின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேபிள் கரன்சிக்கு வந்து 6,000 காயின் தான். இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா, இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து எப்படி அவங்க கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டட் பூல். நீங்கள் பிஎன்பியில் வந்து லாக் பண்ணுங்கனாக்கா 85% வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். அதே நீங்கள் ஸ்டேபிள் கரன்சி லாக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு 15 மட்டும் தான். ஓகேங்களா, 15% தான். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுறது வந்து பிஎன்பி காயின் இருந்தால் லாக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிஎன்பி காயின் இருந்தால் லாக் பண்ணுங்கள். அப்படின்னா ஸ்டேபிள் கரன்சி வந்து லாக் பண்ணுங்கள். இதுக்கோசரம் பிஎன்பி வாங்கி யாரும் லாக் பண்ணாதீங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்பி வந்து ரைட் நவ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காயினோட ரேட் வந்து எவ்வளோ போகுதுனாக்கா $675. ஓகேங்களா, $675 கிட்டத்தட்ட வந்து 57,500 ரூபா. ஓகேங்களா,
ஓகேங்களா. 57,500 போது ஒரு டோக்கனோட ரேட்டு பிஎன்பி காயின் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் பூல் இங்கே இருக்குது பாருங்க ஓகேங்களா. மேலே டாப்பில் வந்து லான்ச் பூல் இருக்குங்களா. உங்களுக்கு மேலே டாப்பில் இல்லைனாக்கா இந்த சைடில் வந்து இந்த இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லான்ச் பூல்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த ட்ரேடில் இருக்கா ஏர்னில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏர்ன் அந்த கிஃப்ட் அண்ட் ஏர்னு கீழே வாங்க. இந்த ஏர்னு இன்ஃபர்மேஷன் நான் வெளியவே கொண்டு போய் வச்சுட்டுக்கிறேன், அதனால தான் எனக்கு தெரில ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய லான்ச் கோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது ஓகேங்களா. அந்த லான்ச் கோலை டச் பண்ணிட்டேன். டச் பண்ண உடனே இங்கே பாருங்கள் லான்ச் கோல் வந்து போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 101வது ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இது விட 100 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 101வது ப்ராஜெக்ட் பயோ புரோட்டோக்கால். இதில் டோட்டல் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 9,96,00,000 காயின் வந்து அவங்க வந்து தராங்க. ப்ராஜெக்ட் டூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10 டேஸ் வந்து ஃபார்மிங் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 8.5 மணி நேரத்தில் வந்து இந்த இதுக்கு ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்த உடனே இங்கே காட்டுறாங்க பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபோ வேணுன்னா ப்ராஜெக்ட் இன்ஃபோ கிளிக் கொடுங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. எவ்வளோ சப்ளை இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த பிஎன்பி பூல் பார்த்தீங்கன்னாக்கா நான் எவ்வளோ லாக் பண்ணியிருக்கேன்னு இங்கே காட்டுது பாருங்கள். நான் லாக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2.43 பிஎன்பி டோக்கன் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. பார்த்தோன்னா நான் ஸ்டேபிள் கரன்சி எதுவும் லாக் பண்ணல. நான் ஒன்லி பார்த்தோன்னா 2.5 பைனான்ஸ் காயினை வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கோசரம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2.5 பைனான்ஸ் காயின் லாக் பண்ணனால எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 வளர்ந்து 3,000 கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. 2,000 ருபீஸ்லேருந்து 3,000 ருபீஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக 3ஆம் தேதி நான் சேல் பண்ணிட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா. இந்த 2.5 பிஎன்பியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். 2.5 பிஎன்பியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எவ்வளோ வரும்னாக்கா 2.43 கிட்டத்தட்ட $1,650 நான் வந்து லாக் பண்ணியிருக்கேன். $1,650 லாக் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குனாக்கா ஒரு $30 ஒருத்தருள்ள காயின் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. $30லேருந்து $40 கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ் தான் வந்து இருக்கும் ஃபார்மிங்கோட டூரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10 டேஸ் இருக்கிறனால அதே மாதிரி சப்ளையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சப்ளை வெளியே வருது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச் கோலுக்கு வந்து ஒதுக்கி இருக்க காயினும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 10 கோடி காயின் ஓகேங்களா. 130 கோடி வந்து வெளியே வருது சர்க்குலேஷனில். அதில் 10 கோடி காயின் வந்து லான்ச் கோலுக்கே கொடுத்துருக்காங்க. ஒரு காயின் $1 போனாவே கிட்டத்தட்ட 1 பில்லியன் மார்க்கெட் கேப் வந்து பிடிக்கும். எனக்கு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தாக்கா ஒரு காயின் ரேட் வந்து $1/2லேருந்து $3/4 வந்து போகும் ஓகேங்களா. ஒரு பயோ புரோட்டோக்காலுடைய டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து என்னுடைய ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். என்னுடைய வியூ பாயிண்டில் $1/2 மேலே $3/4 ஒரு காயின் கண்டிப்பாக போகும். எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 காயின் கிட்ட கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. 10 டேஸ் இருக்குது ஓகே. லெட்ஸ் சி வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா. இது மாதிரி தான் நீங்கள் வந்து லான்ச் கோலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா அதே போல் என்றைக்கும் கேட்குறதா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.